வணக்கம். விக்ரோவின் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் சார்பாக உங்கள் எல்லாரையும் எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங் கோர்ஸ் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் மெட்டீரியல் மாஸ்டர் பர்ச்சேசிங் வியூ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன செஷனுடைய செல்ஃப் அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் மெட்டல் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருந்தோம். மொத்தம் 40 கேரக்டர். இப்போ if you need to add more details of metal description வேணும், 40 கேரக்டர் தான் இருக்குன்னு நிறைய இருக்கணும் என்னன்னு கேட்டிருந்தோம். அது பேசிக் டேட்டா டெக்ஸ்ட் பேசிக் 1 அல்லது அடிஷ்னல் டேட்டாவில் யூஸ் பண்ணோம். ஏன்னா சில 40 கேரக்டருக்கு மேலே நிறைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், உள்ள 100 கேரக்டருக்கு இல்லை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கணும்னாக்கா பேசிக் டேட்டா டெக்ஸ்ட் வச்சு கொடுத்துக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டில் இதை நம்ம பிரிண்டிங்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது, பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டில் வர மாதிரி பார்த்துக்கலாம். அது மெட்டல் குரூப்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்க அடுத்த கேள்வி. அதாவது ஒரு மெட்டீரியல்ஸோ அல்லது சர்வீசஸோ சேம் ஆட்ரிபியூட்ஸோடு இருந்ததுனாக்கா அதை குரூப் பண்ணுறதுக்கு மெட்டல் குரூப் யூஸ் ஆகுது. இந்த மெட்டல் குரூப் யூஸ் பண்ணி நிறைய ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம். தனித்தனி மெட்டலுக்கு ரிப்போர்ட் எடுத்து பதிலாக அந்த மெட்டல் குரூப்பை பேஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுத்தோம்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய செக்ரிகேஷன்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கேன் வி டிஃபைன் டிஃப்ரெண்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டோம். எஸ், அடிஷ்னல் டேட்டா வழியாக போயிட்டு டிஃப்ரெண்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பண்ணலாம். காரணம் என்னன்னாக்கா, ஒரு மெட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் பீசஸ் டிஃபைன் பண்ணியிருக்கு. ஆனால் விற்கும்போது காட்டனில் பண்ண போகிறோம், இல்லது வாங்கும்போது பாக்ஸில் வாங்க போகிறோம்னாக்கா அந்த காட்டனுக்கு ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், அதாவது 50 பீஸ் சேர்த்து ஒரு காட்டன், இல்லை 40 பீஸ் சேர்த்து ஒரு பாக்ஸ், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை டிஃபைன் பண்ணோம்னாக்கா வாங்கும்போது விற்கும்போதும் அந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பாக்ஸ் அல்லது காட்டன் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் வேறு லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண மெயின்டைன் பண்ணலாமா மெட்டல் மாஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுவும் முடியும், அந்த அடிஷ்னல் டேப் வழியாக போயிட்டு அடிஷ்னல் டேட்டா டேப் வழியாக. இதுக்கு என்ன காரணம்னாக்கா, ஒரு கம்பெனி வேறு நாட்டில் வேலை செய்யுது அப்படின்னாக்கா அந்தந்த நாட்டில் இருக்கிறோம் அவங்களுடைய தாய்மொழியில் போய் லாகின் பண்ணி உள்ளே போவாங்க. அந்த மாதிரி போகும்போது அவங்க மொழியிலேயே டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணுன்னாக்கா அந்த வேறு மொழியில் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இந்தியாவில் வேலை செய்யுது அல்லது யூரோப்பில் வேலை செய்யுதுனாக்கா, இப்போ ஜெர்மனில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஜெர்மன் லாங்குவேஜில் டிஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கணும் மெயின்டைன் பண்ணாக்கா ஹிந்தியில் மெயின்டைன் பண்ணலாம் அல்லது இங்கிலீஷில் மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் பண்ணணுன்னாக்கா போட்டு வச்சோம்னாக்கா நம்ம லாகின் பண்ணும்போது அந்த லாங்குவேஜில் போய் உள்ளே பார்க்கலாம். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வேர் டு வி மெயின்டைன் த வெயிட் அண்ட் டைமென்ஷன் டீட்டெயில்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் கேட்டிருந்தோம். இது பேசிக் டேட்டா 1ல் மெயின்டைன் பண்ணுறோம். இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளானிங்கில் வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ வெயிட், என்ன டைமென்ஷன் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா டெலிவரி நோட் கிரியேட் பண்ணும்போது அல்லது பேக்கிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் பிரிண்ட் ஆச்சுனாக்கா அப்போ அவங்க அதை யூஸ் பண்ணி வண்டி பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு டாக்குமெண்ட்ஸ் மெட்டல் கூட அட்டாச் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தோம். எஸ், ஒரு பர்டிகுலர் மெட்டலுடைய டிராயிங்ஸோ அல்லது ஸ்பெசிஃபிகேஷன்ஸோ அல்லது ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணாக்கா மெட்டல் கூட அட்டாச் பண்ணலாம். இது பர்ச்சேஸ் ஆர்டர் பிரிண்ட் பண்ணும்போதோ ப்ரொடக்ஷன் ஆர்டர் பிரிண்ட் பண்ணும்போதோ அது கூடவே சேர்ந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கிரியேட் பண்ணலாம். அது பண்ணும்போது என்னன்னாக்கா எல்லாருமே ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் அப்டேட்டட் டாக்குமெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், எந்த கன்ஃபியூஷனும் வராமல் இருக்கும். ஒரு மெட்டல் ஸ்லோ மூவிங் அல்லது அப்சல்ட்டாக இருந்துச்சுனாக்கா எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்டதுக்கு ஆன்சர் எஸ் பண்ணலாம். அதுதான் கிராஸ் பிளான் ஸ்டேட்டஸ் வழியே பண்ணலாம். அதாவது கிராஸ் பிளான் ஸ்டேட்டஸ்ன்றது அந்த மெட்டல் ஸ்லோ மூவிங் அப்சல்ட்னு போடலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கிராஸ் பிளான்றது இது அப்ளிகபிள் டு ஆல் த கம்பெனி கார்ட்ஸ் ஆல் த பிளான்ஸ். இங்கே ஒரு டேட்டா மெயின்டைன் பண்ணோம்னாக்கா இது நம்மளுக்கு மட்டுமே அஃபெக்ட் ஆகுது, எல்லாருக்கும் சேர்த்து அடிக்கும். அது அதனால பி கேர்ஃபுல். பட் இப்போ இல்லை நான் என் பிளான்ட்டுக்கு மட்டும் நான் மெயின்டைன் பண்ணாக்கா அது வழி இருக்குது. அது இந்த பர்ச்சேசிங் வியூவில் எம்ஆர்பி டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே பார்க்கலாம். அதை பட் இங்கே போடும்போது இது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். அதனால் இங்கே சென்ட்ரலைஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது மொத்தமாக சேர்த்து ஒரு இன்ஜினியரிங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இந்த மெட்டல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கம்பெனி லெவலில் டெசிஷன் எடுத்துட்டாங்கனாக்கா ஓகே யூஸ் பண்ணலாம். பட் அந்தந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னும் போது அந்தந்த பிளான் ஸ்பெசிஃபிக் டேட்டில் போய் அப்டேட் பண்ணதான் பெட்டராக இருக்கும். ரைட், இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் பிளானிங் பிஸ்னஸ் ப்ராசஸில் என்ன ரோல் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் என்னென்ன கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஸ்ஐபி பிபி பார்த்தோம். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஸ்ஐபி பார்த்தோம். அப்புறம் மாஸ்டர் டேட்டா ஃபார் எஸ்ஐபி பிபி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்புறம் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் டைப்ஸு, டிஃப்ரெண்ட் வியூஸ் அவைலபிள் இன் மெட்டல் மாஸ்டர், அப்புறம் எப்படி மெட்டல் மாஸ்டர் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பேசிக் வியூ ஆஃப் மெட்டல் மாஸ்டர் லாஸ்ட் செஷனில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வாரம் பர்ச்சேசிங் வியூ இதை பார்க்க போகிறோம். இந்த பர்ச்சேசிங் பிளான் டிபெண்டன்ட் பேராமீட்டர். அதாவது இந்த பிளான்ட்டில் வேணும்னாக்கா அந்த பிளான்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதுதான் இங்கே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இதை மெட்டலில் கிரியேட் பண்ணும்போது பர்ச்சேசிங் கிரியேட் பண்ணும்போதோ அல்லது அதை சேஞ்ச் பண்ணணும் இல்லை டிஸ்பிளே பண்ணணும்னாலும் மெட்டல் பிளான்ட் கோடை கொடுத்து உள்ளே பண்ணோன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க முடியும். அப்புறம் இந்த வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஏற்கனவே பர்ச்சேசிங் மெட்டல் குரூப் இருக்குது,
பேசிக் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த மெட்டல் மாஸில் வந்துட்டு இந்த பர்ச்சேசிங் விவரம் நம்ம திரும்ப நம்ம என்டர் பண்ண தேவையில்லை. இது நம்ம ஏற்கனவே பேசிக் வியூவில் மெயின்டைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, பேசிக் டேட்டா வியூவில். அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகி இங்கே வந்துடும். அதில் நம்ம பேசிக் டேட்டா வியூ பற்றி லாஸ்ட் செஷனில், அதாவது பேசிக் டேட்டா வியூஸ் மெட்டல் மாஸ்டர்னு சொல்லி அந்த செஷனில் பேசியிருக்கோம். யாராவது ரெஃபர் பண்ணால் அந்த செஷன் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணணும் இந்த பர்டிகுலர் வியூவில். அப்புறம் ஆர்டர் யூனிட். ஆர்டர் யூனிட்ன்றது என்னது? இது வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது எந்த ஆர்டர் ஆஃப் யூனிட்ல மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, ஆயில் ஒன்று வாங்குறோம். அந்த ஆயில் வந்து பேசிக் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் லிட்டர்ஸில் இருக்கும். பட் சப்ளையர்கிட்ட வாங்கும்போது அது வந்து கேஜியில் வாங்குற மாதிரி இருக்கலாம், அல்லது ட்ரம்மில் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு சப்ளையர் வந்து அது மாதிரி தான் ஆர்டர் கேட்பார். எனக்கு கேஜிலையோ இல்லாட்டி ட்ரம்லையோ கொடுத்தா வாங்கணும். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் போடும்போதோ இல்லை பிஓஎம் கிரியேட் பண்ணி லிட்டரில் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்துட்டு கன்வர்ஷன் நம்ம ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருந்தோம்னாக்க அந்த ஆர்டர் யூனிட் இங்கே போட்டோம்னாக்கா பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது சிஸ்டம் வந்து நம்ம என்ன இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோமோ கேஜியோ இல்லை ட்ரம்மோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் போடும் வரும். ஸோ எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது பேசிக் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது சப்போஸ் இது காலியாக வச்சோம்னாக்கா, இந்த ஃபீல்டில் ஃபில் பண்ணாமல் இருந்தோம்னாக்கா சிஸ்டம் வந்து பேசிக் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இல்லையா, அதை தான் பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் எடுத்துக்கும். அதில் அடுத்தது பர்ச்சேசிங் குரூப். பர்ச்சேசிங் குரூப்ன்றது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதரோ அல்லது குரூப் ஆஃப் பீப்புளோ வந்து யார் வந்து மெட்டலுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். அவங்க வந்து மெட்டல் வந்து வாங்குறதுக்கு, உள்ள ரிசீவ் பண்ணுறதுக்கு, அது குவாலிட்டி வந்து செக் பண்ணிட்டு உள்ளே போயிடுச்சா, எப்படி யூஸ் ஆகிட்டுருக்கு, அதோட இன்வென்ட்ரி என்ன, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிள். அதே சமயத்தில் சப்ளையர்ஸுக்கு வந்துட்டு இந்த பர்ச்சேசிங் குரூப் வழியாக தான் அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து ஒரு சப்ளையர் ரிசீவ் ஆயிருக்குனாக்கா அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணணும், எங்கே டீட்டெயில்ஸ் கரெக்டாக கிடைக்கணும் போது இந்த பர்ச்சேசிங் குரூப் டீட்டெயில்ஸ் அவங்க இருக்குது பர்ச்சேஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தே கேன் கான்டாக்ட். ஸோ எக்ஸ்டர்னலாக வரும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அதே சமயத்தில் பர்ச்சேசிங் குரூப் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து செலெக்ஷன் பேராமீட்டரில் வருது. இன்வென்டரி ரிப்போர்ட், பர்ச்சேஸ் ஆர்டர் ரிப்போர்ட், பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் ரிப்போர்ட், இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து செலெக்ஷன் பேராமீட்டர் இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் பர்ச்சேசிங் குரூப்பை நல்லபடியாக டிஃபைன் பண்ணுறது ஒரு முக்கியமான வேலை. இது வந்து சிஸ்டம் கஸ்டமைஸ் பண்ணும்போது எதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது தான் பண்ணலாம், அல்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு அப்புறம் கூட ஆர்கனைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ பண்ணிக்கலாம். அதை எனி டைம் யூ கேன் டூ இட். இது ஒன்றும் ரொம்ப மேஜர் ஒர்க் ஒன்றும் கிடையாது. அப்புறம் பிளான் ஸ்பெசிஃபிக் மெட்டல் ஸ்டேட்டஸ். இந்த மெட்டல் மாஸ்டர் பார்க்கும்போது கிராஸ் பிளான் ஸ்டேட்டஸ் பார்த்தோம், அது வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். பட் இங்கே வந்து இல்லை என் பிளான்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்டேட்டஸ் அது, எனக்கு வந்து இங்கே தான் ஸ்லோ மூவிங், இங்கே தான் நான் மூவிங், எனக்கு இந்த ஊரில் தான் இது அப்சல்யூட் மெட்டல் கிடைக்கல, வேறு மெட்டல் யூஸ் பண்ண வரும்போது இந்த ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்னன்னாக்கா அந்த ஸ்டேட்டஸ் வந்து இந்த பிளான்ட்டுக்கு மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும், வேறு எந்த பிளான்ட்டுக்கும் இது அஃபெக்ட் ஆகாது. இதுதான் வந்து நம்ம பிளான் ஸ்பெசிஃபிக் யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த பிளான் ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டோம்னாக்கா இதை பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணக்கூடாது, ப்ரொடக்ஷன் ஆர்டர் கிரியேட் பண்ணக்கூடாது, கூட்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது, கூட்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது, இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். அது அதாவது வார்னிங்கோட பண்ணுறதா இல்லை பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறதா என்னென்னாலும் ஆப்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டஸ். அதே மாதிரி இது எந்த டேட்லேருந்து எஃபெக்டிவாக இருக்குது அதையும் நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டேட்டஸ் நம்ம போடும்போது இன்றைக்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. சில சமயம் கையில் ஸ்டாக் இருக்கும், அது காலி ஆகிறதுக்கு 10 நாள் ஆகலாம், 20 நாள் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம். ஸோ அந்த டேட்லேருந்து வருதுனாக்கா அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இண்டிகேட் பண்ணி வச்சிடலாம். அது அடுத்தது ஆட்டோமேட்டிக் P1 ஃபீல்டு ஒன்று இருக்குது. இதை ட்ரிகர் பண்ணி வச்சோன்னா என்ன ஆகுனாக்கா, இப்போ நிறைய பர்ச்சேஸ் ரிக்வெஷன் இருக்குது. இப்போ நிறைய கம்பெனி நான் பார்க்கும்போது என்னென்ன ஆகுதுனாக்கா, இந்த ஸ்டாக் ரெக்யர்மெண்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது MD04 அது உள்ளே போய் ஒரு பர்ச்சேஸ் ரிக்வெஷனை எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அது வந்து நிறைய டைம் எடுக்கக்கூடிய வேலை. இந்த ஆட்டோமேட்டிக் P1னாக்க ME59 டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் வச்சு உள்ளே போகும்போது ஒரு வெண்டருக்கு வந்து ஒரு 10 பர்ச்சேஸ் ரிக்வெஷன் இருக்குது, அல்லது ஒரு மெட்டல் குரூப்புக்கு வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் ரிக்வெஷன் இருக்குது, இல்லை பர்ச்சேசிங் குரூப்புக்கு வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் ரிக்வெஷன்னாக்கா அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அங்கே போய் ஒரு ட்ரிகர் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக PO கிரியேட் ஆகிறதுக்கு இந்த ஃபீல்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஏ கிளாஸ் ஐட்டத்துக்கு இது யூஸ் பண்ண வரது பெட்டர். ஏன்னா ஏ கிளாஸ் ஐட்டன்றது நம்ம சொல்கிறது ஏ கிளாஸ்னே சொல்கிறோம். ஏன்னா வேல்யூ அதிகமாக இருக்கும், இல்லை கிரிட்டிக்கலான ஐட்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஐட்டத்தை வந்து நம்ம செக் பண்ணிட்டு அது ஓகேவா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது பெட்டர். ஆட்டோமேட்டிக் PO இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தது பர்ச்சேஸ் வேல்யூக்கு. இது இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீல்டு. இது நிறைய கம்பெனியில் இதுவும் வந்து சரியாக யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த பர்ச்சேஸ் வேல்யூக்குள்ள நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிமைண்டர் அனுப்பலாம் சப்ளையர்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு டாலரன்ஸ் லிமிட்ஸ் கொடுக்கலாம். மெட்டல் உள்ளே வரும்போது எவ்வளோ டாலரன்ஸ் அலோவ் பண்ணலாம், ஒரு 5% கீழே போகலாமா, 5% மேலே போகலாமா, இல்லை டாலரன்ஸ் இல்லாமல் அனுப்பலாமா, இந்த மாதிரியான லிமிட்லாம் போட்டு டிஃபைன் பண்ண யூஸ் ஆகும். அப்புறம் ஆர்டர் அக்லான்மெண்ட் ரிசிப்ட் வந்து கண்டிப்பாக தேவையான்றதை பர்ச்சேஸ் ஆர்டரில் இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த பர்ச்சேசிங் வேல்யூக்கு வந்து யூஸ். அதான் ரிமைண்டர்ஸ்ன்றது வந்துட்டு நம்பர் ஆஃப் டேஸ், எவ்வளோ நாளைக்குள்ள அந்த மெசேஜ் போகணுன்றது. அங்கே வந்து பாசிட்டிவ்ல டிஃபைன் பண்ணோம்னாக்கா இது வந்து டியூ டேட்டுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் டாக்குமெண்ட் போகும். இதே நெகட்டிவ் பண்ணோம்னாக்கா டியூ டேட்டுக்கு அத்தனை நாளைக்கு முன்னாடி போகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் +2 அப்படின்னு போட்டோம்னாக்கா டியூ டேட்டுக்கு 2 நாள் கழிச்சு அது போகும். இல்லை -2ன்னு போட்டால் டியூ டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போகும் ரிமைண்டர். ஸோ எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதை
அந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிமைண்டர், செகண்ட் ரிமைண்டர், தேர்ட் ரிமைண்டர்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்டில் ஏற்கனவே இருக்கும். அது இருந்ததுனாக்கா சிஸ்டம் வந்து அது பர்ச்சேஸ் ஆர்டரில் அதை எடுத்துகிட்டு போகும். சப்போஸ் அங்கே இல்லைனாக்கா மெட்டல் மாஸ் வந்து எடுத்துக்கும் அது. இன்னொரு பேசிக் ரூல் என்னன்னாக்கா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், இந்த ரிமைண்டர் டேஸ் அல்லது பிளான் டெலிவரி டைம், இந்த டைம்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்டில் டீட்டெயில் இருந்ததுனாக்கா சிஸ்டம் வந்து ப்ரியாரிட்டி பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்டுக்கு தான் கொடுக்கும். அப்புறம் தான் மெட்டல் மாஸ்டருக்கு வரும். அதனால் பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் இதோட அக்யூரேட்டாக இருக்கணும். அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. அடுத்து GRIR கண்ட்ரோல் வந்து இந்த ஓவர் டெலிவரி, அண்டர் டெலிவரி டாலரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பர்ச்சேஸ் 100 போடுறோம், எக்ஸாக்டாக 100 வந்து வராது. எனக்கு வந்து ஒரு 10% அலவன்ஸ் வேணும், 110 வந்தாலும் அவ்வளோ பண்ணிக்கணும், இல்லை 90 வந்தாலும் அவ்வளோ பண்ணிக்கணும்னாக்கா எஸ் இங்கே டிஃபைன் பண்ணலாம். பட் ஒரு சில பர்ச்சேஸ்லாம் வந்து இல்லை 100 போட்டால் 100 தான் வரணும் அப்படின்னாக்கா இங்கே 0 போட்டினாக்கா எடுத்துக்க முடியாது, நாட் அலோடுன்னு சொல்லி கொடுத்துடலாம் அது. அப்புறம் வந்துட்டு அன்லிமிட்டட் டெலிவரி டாலரன்ஸ் ஒன்று இருக்குது. தயவு செஞ்சு அது கொடுக்குறது வந்து ரொம்ப ரிஸ்க். அது ஏன்னா எவ்வளோ நாளும் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு என்ன ரிசீவ் பண்ணிக்கலாம். அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அது அடுத்தது GR ப்ராசஸிங் டைம், கூட்ஸ் ரிசீவ்ட் ப்ராசஸிங் டைம் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு இது என்னன்னாக்கா ஒரு மெட்டல் வந்தோடனே அதை இறக்கி அதை உள்ளே கொண்டு வந்து அதுக்கு இன்ஸ்பெக்ஷன் பார்த்து அதை கவுண்ட் பண்ணி கொண்டு போய் இன்வென்ட்ரி சேர்க்குற வரைக்கும் இருக்க டைம், அதான் கூட்ஸ் ரிசீவ்ட் ப்ராசஸிங் டைம். இது டைம் வந்து டிஃபைன் பண்ணுறது வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ். ஏன்னா இது ஃபேக்ட்ரிக்குள்ள நடக்கிறது, அதனால ஒர்க்கிங் டேஸில் இருக்கும், கேலண்டர் டேஸ் கிடையாது. கேலண்டர் டேஸில் என்னன்னாக்கா ஒரு வாரம் இருக்குது, ஞாயிறு டு சனி இருக்குனாக்கா அந்த 7 நாள் சேர்ந்து தான் கேலண்டர் டேஸ். ஒரு ஃபேக்ட்ரி வந்து சில சமயம் 5 நாள் தான் ஒர்க் பண்ணுவாங்க, சில கம்பெனி வந்து 6 நாள் தான் ஒர்க் பண்ணுறானாக்கா அந்த 5 இல்லை 6 இருக்கு இல்லையா, அந்த நாளை தான் வந்து இங்கே கன்சிடர் பண்ணிக்கும் சிஸ்டம். அதனால் GR% ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்து டிஃபைன் பண்ணும்போது ப்ளஸ் இந்த GR% டைம் எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி. இது வந்து ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் நிறைய எஃபோர்ட் போட்டு குறைக்கணும். அடுத்தது போஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாக். இது போட்டோம்னாக்கா ஒரு மெட்டல் வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், அதாவது குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் வழியாக போகணும் அப்படின்னாக்கா இந்த ஃபீல்டு வந்து ட்ரிகர் பண்ணணும். இதை ட்ரிகர் பண்ணிடாமல் ஸ்டாக் வந்து நேராக கூட்ஸ் இன்ஸ்பெக்ஷன், போஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாக்ல போய் உட்காரும். குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாக்ல இருக்கும்போது மெட்டல் வேற எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது, ஃபர்தர் இஷ்யூஸ்க்கோ ஃபர்தர் சேல்ஸ்க்கோ எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாக்ல இருந்து அன்ரிஜிஸ்டர்ட் ஸ்டாக்கை மூவ் பண்ணால் தான் ஃபர்தராக எங்கேயுமே யூஸ் பண்ண முடியும். அந்த அன்ரிஜிஸ்டர்ட் ஸ்டாக் மூவ் பண்ணுறத நம்ம வந்துட்டு மேனுவலாக 321 மூவ்மெண்ட்டும் பண்ணலாம், அல்லது இன்ஸ்பெக்ஷன் லாட்டை போட்டு அது வழியாக யூசைடேஷன் ஓகேன்னு சொல்லி கொடுத்து அது வழியாக கொண்டு போகலாம். அதை பட் அன்ரிஜிஸ்டர்ட் போனால் தான் ஃபர்தராக யூஸ் ஆகும். அடுத்தது கிரிட்டிக்கல் பார்ட். இது என்னன்னாக்கா இதை ட்ரிகர் பண்ணுறது வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் தான். அது மெயினாக வந்துட்டு சப்போஸ் இன்வென்ட்ரி எடுக்கும்போது நமக்கு ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு வரும். வேறு எந்த ஃபங்க்ஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இது வராது அதுக்கு. அடுத்து சோர்ஸ் லிஸ்ட். சோர்ஸ் லிஸ்ட்ன்றது வந்து சப்போஸ் ஒரு மெட்டலுக்கு வந்து சோர்ஸ் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணி அது வழியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும் போனோம்னாக்கா இதை மெயின்டைன் பண்ணோம்னாக்கா அது வழியாக தான் போகுது. பெஸ்ட் ப்ராக்டிஸ் படி பார்த்தீங்கன்னா சோர்ஸ் லிஸ்ட்டை போட்டு அது வழியாக பண்ணுறது பெட்டர். ஏன்னா வந்து நமக்கு என்ன பர்ச்சேஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கிற சப்ளையர், பிரியாரிட்டி சப்ளையர் தான் மெட்டல் பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த ஃபீல்டு யூஸ் பண்ணி சோர்ஸ் லிஸ்ட்டை போட்டு அதை வந்து MRP பேராமீட்டர் டிஃபைன் பண்ணிங்கன்னா இது வழியாக அது செலக்ட் பண்ணிட்டு அந்த வழியாக அந்த பர்டிகுலர் சப்ளையரை செலக்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் கிரியேட் ஆகும், அந்த பர்ச்சேஸ் ஆர்டரும் கிரியேட் ஆகும். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸில் வந்து சோர்ஸ் லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணால் நல்லது. அடுத்தது மேனுஃபேக்சரர் பார்ட் நம்பர். அதாவது ஒரு மெட்டல் மாஸில் வந்து நம்ம பார்ட் நம்பர் யூஸ் பண்ணுறனாக்க நம்ம யூஸ் பண்ணுற பார்ட் நம்பரும் சப்ளையர் யூஸ் பண்ணுற பார்ட் நம்பர் ஒரே மாதிரி பார்ட் நம்பர்னு அவசியம் கிடையாது. ஸோ சில சமயம் பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணி நம்ம கோட்லேயே போட்டோம்னாக்கா அவங்க வந்து சில சமயத்து நம்மளோட பவர்ஃபுல்லான சப்ளையர் இருந்தாலோ இல்லாட்டி நிறைய மெட்டல் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தாக்கா அவங்க கோடில் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படின்னும் போது இந்த ஃபீல்டு யூஸ் பண்ணி அவங்க கோடுங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது நம்ம கோடும் வரும், அவங்க கோடும் வரும், அவங்க ரெஃபர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுற ஃபீல்டு மேனுஃபேக்சரர் பார்ட் நம்பர். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னாக்கா அந்த பர்ச்சேசிங் வியூவில் நிறைய ஃபீல்டு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் யூனிட், பர்ச்சேசிங் குரூப், பிளான் ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டஸ், ஆட்டோமேட்டிக் PO, பர்ச்சேசிங் வேல்யூ கீ, பொசிஷன், போஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாக்னு நிறைய பேசியிருக்கோம். அதில் இதெல்லாம் எதுக்காக நம்ம பேசுகிறோம்? பர்ச்சேசிங் வியூ தானே இது எதுக்கு பிபியில் பேசுகிறோம் அப்படின்னாக்கா இது ரொம்ப முக்கியம் பிளானருக்கு. ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து அவர் பிளானிங் பேராமீட்டர் டிஃபைன் பண்ணும்போது GR ப்ராசஸிங் டைம் வர்றதுக்கோ இல்லாட்டி மற்ற வேறு எதனா அனாலிசிஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ இருக்கணும் பர்ச்சேஸ் குரூப் வைஸ் பார்க்குறதுக்கோ அதுக்கெல்லாம் வரும்போது இதில் இருக்கக்கூடிய ஃபீல்டு என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுனா கரெக்டாக இருக்கும். இல்லை சில சமயம் வந்து பிளானிங் வந்து ரொம்ப முக்கியமான ரிமைண்டர் இங்கே போகணும், இல்லாட்டி டாலரன்ஸ் மெட்டீரியல் எக்ஸஸ் ஆகும். ஏன்னா பிளானிங் படி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இவ்வளோ தான் வரணும்னு சொல்லியிருப்பீங்க. அவங்க டாலரன்ஸ் 20% எக்ஸ்ட்ரா போட்டு அலோவ் பண்ணியிருந்தாங்கனாக்கா நீங்கள் மெட்டீரியல் நிறைய வந்திருக்கும். பட் நீங்கள் தான் பிளானிங் பீப்புள் தான் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க இன்வென்ட்ரிக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு இதெல்லாம் ரிவ்யூ பண்ணால் பெட்டராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டு என்னன்னாக்கா அந்த இருக்கக்கூடிய ஃபீச்சர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக் PO, பர்ச்சேஸ் வேல்யூ கீழே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணாக்கா அவங்க டே டு டே ஆப்ரேஷன்ஸ் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த பர்ச்சேசிங் வியூ கீ பேஜ்ன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் PP டீம் அண்ட் MM டீம். ஸோ இது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் திஸ் செஷன். இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து அடுத்த செஷனில் பார்க்கலாம்.
அடுத்த செஷனில் நம்ம வந்து எம்ஆர்பி வியூஸ் மெட்டல் மாஸ்டர் பார்ப்போம். அதுதான் ரொம்ப கோர் வியூ ஃபார் எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங். அதை பார்க்க போகும்போதே உங்களுக்கு தெரியும், அப்போ பார்த்துக்கலாம் அதை. ஸோ அந்த எம்ஆர்பி வியூலாம் பற்றி பேசுறதுனால இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் கொலீக்ஸுக்கெல்லாம் கூட சொல்லி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ப்ளஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அடுத்தடுத்து நான் உள்ளே வரும்போது இன்னும் டீப்பாக உள்ளே போவோம். அப்போ நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எப்போ பிபிஇ முடிச்சுட்டு எம்எம்மும் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு 2 இல்லை 3 வீடியோ போட்டுகிட்டே இருக்க போகிறேன் அதில். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேர் இதில் பயன்பெற்றால் நல்லது. ஓகே, ஏன்னா வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் நாலேஜ் ஷேரிங். இதில் வந்து பெருசாக நான் ஒன்றும் ரொம்ப, அதாவது இட் இஸ் ஷேரிங் த நாலேஜ் தானே அது. ஸோ அதனால் எல்லாருமே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பெட்டர் அதில். மீன்வெல் visit our website www.vgrogan.com to know our services. Thank you all. ரொம்ப நன்றி. அடுத்த செஷனில் பார்க்கலாம். வணக்கம்.